சரிகம நிறுவனம் வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1976 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து காப்புரிமையை பெற்றுள்ளதாக சரிகம நிறுவனம் மனுவில் தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளையராஜா தரப்பு இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என்றும் இதனை டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் எனவும் குறிப்பிட்டது. ஆனால் 1957 காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வாதிட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சரிகம வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவருக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.